ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் நல்ல சுட சுட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்ட்ரா சாஃப்டான ஒரு வெண்பொங்கல், அதுவும் ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எப்படி செய்யறதுன்னு. இந்த பொங்கலோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹல்வா போல் ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பருப்பே இல்லாமல் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சின்ன வெங்காயம் சாம்பார், இது கூட ஒயிட் சட்னி, இது எல்லாம் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா நான் எப்படி தான் பொங்கல் செஞ்சாலும் சுத்தமா நல்லாவே இல்லைங்க அப்படின்ற பெரிய குறையா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போய் ரெசிபியை பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த கப்பால 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இந்த 1 கப் பச்சரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இந்த கப்பால 2 கப் அளவுக்கு தான் நம்ம இன்னைக்கு பச்சரிசி எடுக்க போகிறோம். மொத்தத்துக்கு பச்சரிசியோட அளவு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை அப்படியே வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்ததா நம்ம எந்த கப்பால பச்சரிசி அளந்தோமோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு பாசி பருப்பை அளந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். இந்த பாசி பருப்போட அளவு 100 கிராம் அளவு இருக்கும். மொத்தத்துக்கு 200 கிராம் அரிசி, 100 கிராம் பாசி பருப்பு, இதுதாங்க மெஷர்மெண்ட். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பவுலால ஃபுல்லா இது மாதிரி நிரம்பி இருக்குங்க. இதை அப்படியே வேற ஒரு பவுல்ல மாத்திட்டு ஒரு 3-4 முறை மாத்தி மாத்தி தண்ணி சேர்த்து நல்லா சுத்தமா இந்த அரிசி நல்லா வெண்மையா ஆகிற வரைக்கும் நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா சுத்தமாக க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததா நம்ம பச்சரிசி அளந்த கப்பால் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். இப்போ இது மேலே பாக்கி 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயில் சேருங்க. நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடும். அப்புறம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நெய்யும் ஆயிலும் சேர்க்கும் போது தான் பொங்கல் நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் நம்ம சேர்த்த இந்த நெய் ஆயில் அதில் 3/4 வாசி அளவு இதை சேர்த்துட்டு பாக்கி மீதமாக இருக்கிற அந்த நெய்யை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். இப்போ நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதில் சேர்த்துருக்க மிளகு நல்லா வெடிச்சு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறம் சீரகத்தை ரொம்ப ஜாஸ்தியாக பொரிய விடக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அடுத்ததா ஒரே ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை கையாலே உடைச்சிட்டு சேருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் போல பொடியாக கட் பண்ண இஞ்சி, இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த அரிசி பருப்பை இதோட சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு 10 - 15 முந்திரி, இதையும் சேர்த்துட்டு கேஸோட தீயை நல்லா மிதமாக வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது போல அரிசி பருப்பை நல்லா வறுத்துட்டு செய்யும் போது பொங்கல் குழகுழப்பு தன்மை இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர்ல கிடைக்குங்க. மேலும் இதில் பாசி பருப்பும் சேர்ந்து வறுபடுறதுனால பொங்கல் ஒரு நல்ல மணத்தோட கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு வறுத்து முடிச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் நல்லா பச்சை பச்சைன்னு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம அரிசியும் பருப்பையும் மொத்தமாக அளந்தோம்ல அந்த கப்பால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி 1க்கு 3 அளவுல தண்ணி சேர்க்கும் போது தான் இந்த பொங்கல் குழையாம கரெக்டான பதத்துக்கு நல்ல சாஃப்டான டெக்ஸ்சர்ல கிடைக்கும். ஓகே, 1க்கு 3 அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கும். இது ஒரு நல்ல நிறம் கொடுக்கும். அடுத்ததா தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல பெருங்காய பொடி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்டி பெருங்காயமாக இருந்ததுதான் கரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கேஸ் ஃப்ளேமை நல்லா ஃபுல் ஃப்ளேமாக வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா தளதளன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு வெயிட்டையும் போட்டுருவோம். கரெக்டாக 3 விசில் வரட்டுங்க. அதுக்குள்ள 10 நிமிஷத்துல பருப்பே இல்லாமல் இன்ஸ்டன்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். கடாயில் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்த பொருட்கள் எல்லாம் நிறம் மாறி நல்லா சிவந்து வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா 3/4 கப் அளவுக்கு தோல் உரிச்ச சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதில் வதக்கி விட்டுக்கோங்க.
நம்ம சேர்த்த இந்த சின்ன வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 5லிருந்து 6-7 பூண்டு பல்ல நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாவை நல்லா கையாலேயே இது மாதிரி 4-3 உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 குண்டு காய்ந்த மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த இந்த மிளகாய் தூள் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். இது வேகிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். முதல்ல இதில் சேர்த்த பொட்டுக்கடலையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்துட்டு அதில் பாதி அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு பாக்கி இந்த 1/2 கப் அளவுக்கு தண்ணி அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்த இந்த பொட்டுக்கடலை மாவை இது மாதிரி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி முடிக்கிறதுக்கும் நம்ம இந்த கடாயில் சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வேகிறதுக்கும் கரெக்டாக போச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்ல குழவா வெந்து வந்துருச்சு. இப்போ பொட்டுக்கடலை அரைக்கிறதுக்கு போக மீதமாக இருந்த 1/2 கப் தண்ணியை சேர்த்துட்டு அந்த 1 கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணியை மெஷர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்குவோம். மொத்தத்துக்கு இன்றைக்கி இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சாம்பாருக்கு 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறோங்க. இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோம். கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பொட்டுக்கடலை பேஸ்ட்ரியும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபைனலாக பெருங்காய பொடி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். இந்த சாம்பார் நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வரத்துக்குள்ளே அடுத்ததாக நம்ம குக்கரில் பொங்கல் வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா 3 விசில் வந்துருச்சு. இல்லை 3 விசிலும் வந்து ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்ததுனால அரிசி பருப்பு குழையாமல் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம நெய் பாக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல, இந்த ஸ்டேஜில் அந்த நெய்யும் சேர்த்துட்டு இந்த பொங்கல் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசிச்சு விட்ட மாதிரி சொயட்டி கலந்து விட்டுருங்க. நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் மசிச்சு விட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மசியாதீங்க. ஸோ நல்ல சூடாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே நல்லா கரண்டியை வச்சு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி சொயட்டி கலந்து விட்டாலே போதுங்க. நல்லா சூப்பராக சாஃப்டான வெண்பொங்கல் ரெடி ஆகிடும். அடுத்ததாக நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் ரெடி பண்ணி முடிக்கவும் சாம்பார் கொதிக்கவும் கரெக்டாக போச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்லா தலதலன்னு பருப்பே இல்லாமல் 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் சூப்பரான மணத்தோடு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்ல சூடாக இருக்குது. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா சூடான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெண்பொங்கல்னு எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அடுத்ததாக ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல ஒரு சுவையான தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகாய் நல்ல பெரிய சைஸாக சேர்த்துருக்கேன். இது கூட இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரே ஒரு பூண்டு பல்ல மட்டும் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்குவோம். நம்ம பொதுவாக தேங்காய் சட்னி அரைக்கும் போது பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் பச்சையாக தான் வச்சு அரைப்போம். இனிமேல் அந்த மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி வதக்கிட்டு தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். ஹோட்டல் சுவையில் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வதக்கி வேற ஒரு பிளேட்ல சேர்த்துக்கோங்க. பாக்கி இருக்கிற எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 2லிருந்து 3 குண்டு மிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா வேற ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க. இந்த தாளிப்பு எதுக்காகனா நம்ம தேங்காய் சட்னி அரைச்சதுக்கு அப்புறமா இந்த தாளிப்பு அதில் சேர்க்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம பச்சை மிளகாய் இஞ்செல்லாம் வதக்கின மீதமாக இருந்த எண்ணெயிலேயே தாளிச்சுக்கலாம். அடுத்ததாக மிக்சி ஜார் கப்பில் 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் நம்ம வதக்கி வச்சிருந்த இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு 4 முந்திரி பல் மட்டும் சேருங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஸோ இந்த அளவுக்கு சின்ன சைஸில் கொஞ்சமாக புளி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காக அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட அல்ட்ரா சாஃப்டான ஒரு ஹோட்டல் சுவையில் வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பருப்பே இல்லாமல் 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சாம்பார், ஹோட்டல் சுவையில் நல்லா க்ரீமியாக இல்லை ஒயிட் கலரில் தேங்காய் சட்னி,
இது கூடவே வெளியில முறுமுறுன்னு உள்ள மெதுமெதுன்னு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய மெதுவடை. இந்த மெதுவடை போடும் போது எடுத்த வீடியோட கிளிப்பிங்க நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் இதை நான் இன்னைக்கு அட்டாச் பண்ண முடியல. தனியாக வேற ஒரு வீடியோவில் நல்ல சூப்பரான டேஸ்ட்ல மெதுவடை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காட்டியிருந்த அல்ட்ரா சாஃப்டான வெண்பொங்கல் 10 நிமிஷத்துல இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய பருப்பே இல்லாத சூப்பரான சுவையில் சாம்பார், ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான கிரீமியான ஒயிட் சட்னி, அதாங்க தேங்காய் சட்னி. இது எல்லாமே இன்னைக்கு இந்த பொங்கலோட சேர்த்து சாப்பிடும்போது உண்மையாவே சொல்ற ரொம்ப சூப்பரா இருந்தது. இதே மாதிரி பக்குவத்தில் நீங்களும் இந்த காம்போவான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.